வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷப ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டுட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ எல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து கூட்டு கிரக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். சமீப காலத்தில் ரிஷபராசியினுடைய நிலை ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாலும் கூட பெருசாக எதுலேயும் ஒட்டியும் ஒட்டாமலும் தான் இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இடைப்பட்ட நிலையில் சின்ன சின்ன தடை தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு வரும். எதை எடுத்தாலுமே செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு வந்திருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நிலைகள் முழுமையாக அகலப்பெற்று ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே முழு முயற்சியுடன் அவங்க காரியத்தில் இறங்கி வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க முழு காரியவாதிகளாகவே இருப்பாங்க. காரியத்தில் சிறப்பாக செயலாற்றி வருவாங்க. எப்பொழுதுமே வேலை வேலை வேலைன்னு ஏதோ ஒரு வேலைகள்லேயே ஈடுபட்டு வருவாங்க. காரணம், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய காரியஸ்தானத்தில் தான் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இருந்துட்டு வருது. ஆல்ரெடி காரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதே ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக, சமீபத்திய வருடங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். எப்போவுமே என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற யோசனைகளில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக செய்ய முடியலனாலும் கூட இருக்கிறவங்களுக்காவது செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துட்டு வந்திருக்கும். எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ரிஷபராசிக்காரங்க ஏதாவது ஒரு காரியங்கள் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. காரணம் ராகு. இந்த மாதம் அந்த ராகுவோடு சேர்ந்து கூட்டு கிரக அமைப்புகளும் இருக்கிறதுனால இன்னும் வேலை பளு அப்படிங்கிறது கூடுதலாகும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில முக்கியமான காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. சில முக்கிய பொறுப்புகள் அல்லது பங்களிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான வகையில் இருக்கும். தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் இருக்குது. சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சகாயம். இப்படி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே ஒரு சகாய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதுனால வேலைப்பாடுகளை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அது
அளவுக்கு மீனா அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓயாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த வகையில் உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி உங்களுடைய காரியங்களில் முழு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. நல்ல கற்பனை ஆற்றல், சிந்தனை ஆற்றல் உதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கும். இன்ட்யூஷன் மூலமாக நிறைய புதிய காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. உங்களுடைய கற்பனை வளம் என்பது அதிகரிக்கும். இந்த மீடியா துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லா வேலைப்பாடுகளிலுமே நிபுணத்துவம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. ஒரு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வேலை துவமாக எல்லாமே சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை சாதகமான நிலைகள் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்பது இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாதம் பார்த்துட்டு வருவீங்க. குடும்ப உறவுகள் கலவையான நிலைகள் இருக்கும். பட் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய காரியங்களுக்கும் குடும்ப உறவுகள் உறுதுணையாக இருந்துட்டு வருவாங்க. பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பான வகையில் இருக்குது. உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. எல்லாருடைய பங்களிப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைப்போடு தான் இருந்துட்டு வருது. நீங்களும் மனுஷனையாக இருப்பீங்க, மற்றவங்களும் மனுஷனையாக இருந்துட்டு வருவாங்க. குறிப்பாக இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம். இதனாலேயே உங்களை தேடி பல பேரும் வருவாங்க. உங்களுக்கு முழு ஆதரவோடு இருந்துட்டு வருவாங்க. அதனால் பெரிய லெவலில் மற்றவங்களோட கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது. உங்களுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் சிறப்பான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதார விஷயங்கள்லேருந்து வந்த சங்கடங்கள், வெள்ளங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இந்த பொருளாதார ரீதியான திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்களும் உண்டு. எதிர்பாராத வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். காசு பண்ண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்கள் சிறப்பான விஷயங்களே உண்டு. பட் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கிடைச்சதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அதே போல் சிலருக்கு இந்த மருத்துவ ரீதியான விரயங்கள், தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். நல ரீதியாக பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஏதோ ஒரு வகையில் மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இல்லை தவிர்க்க முடியாத செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு அவங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்குது. மாணவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க ஏதாவது தேர்வுகள் எழுதுறீங்க, இல்லை எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான எல்லா விஷயங்களுமே சாதகமான நிலைகளை கொடுத்து வரும். ஸோ ரிஷபராசிக்காரங்க அது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. குறிப்பாக அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனித்த நிலையில் செயல்படுத்தவே முடியாது. எதையும் யாரோ ஒருத்தரோடு சேர்ந்து தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவீங்க, இல்லை யாருக்காகவோ செஞ்சுட்டு வருவீங்க. நண்பர்கள், உறவினர்களோட சகவாசங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும். அவங்களுடைய காரியங்களுக்காக உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். ஸோ காரிய நிமித்தமாக நண்பர்கள், உறவினர்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிற இந்த மாதம் ஏற்படுது. பட் ஒன்ஸ் அகைன் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. மனம் சாதகமான நிலைகள் தான் எப்படியோ சமாளிச்சிடுவீங்க. பட் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமான நிலைகள் தான். ஸோ இப்போதைக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம நாளைக்கு அது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற விஷயங்களும் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு இவங்களுடைய விஷயங்களில் செயல்படுத்திக்கிறது நல்லது. இந்த மாதம் இவங்க விஷயங்களில் ஓகே தான். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. இது சார்ந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் சில திடீர் மாற்றங்கள், அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களாக அமையும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச பேச்சை குறைச்சிக்கோங்க. குறிப்பாக எந்த ஒரு புதிய காரியங்களையும் அந்த காலத்தில் ஈடுபடாதீங்க. ஏன்னா இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் என்பது உங்களுக்கு குழப்பத்தை அதிகம் கொண்டு வரும், மந்த நிலையை தான் அதிகம் ஏற்படுத்தும். ஸோ இந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மொத்தத்தில் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காரிய நிமித்தமாக முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுடைய வேலை பழுவில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.